வார விடுமுறையொட்டி ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் தமிழ்நாடு எல்லையான பிலிகுண்டலுவுக்கு இரண்டாவது நாளாக நீர்வரத்து வினாடிக்கு 2000 கன அடியாக நீடித்தது. இதனால் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியில் மிதமான நீர்வரத்து உள்ளது. கோடை விடுமுறையுடன் சனிக்கிழமை என்பதால் சுற்றுலா பயணிகள் வருகையால் ஒகேனக்கல் களை கட்டியது. நீர்வீழ்ச்சிகளில் ஆயில் மசாஜ் செய்து குளித்த பிறகு குடும்பத்துடன் பரிசல் சவாரி செய்தும் இயற்கை அழகை ரசித்தனர். முதுமலை வனப்பகுதியில் தொடர் மழையால் பசுமை திரும்பியதால் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் முதுமலையில் கடும் வறட்சி நிலவியதால் உணவு தேடி வனவிலங்குகள் அண்டை மாநிலங்களுக்கு இடம்பெயர்ந்தன. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக முதுமலை பகுதியில் பெய்து வரும் மழை காரணமாக வனப்பகுதிகள் பசுமையாக காட்சியளிக்கின்றன. இதனால் வனவிலங்குகள் மீண்டும் முதுமலைக்கு வரத் தொடங்கியுள்ளன. யானைகள், மான்கள், காட்டெருமைகள், செந்நாய்கள் கூட்டம் கூட்டமாக வனப்பகுதிகளில் உலா வருவதால் சுற்றுலா பயணிகள் வனவிலங்குகளை இடையூறு செய்யும் செயல்களில் ஈடுபட வேண்டாம் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை கடற்கரை மறுசீரமைப்பு மற்றும் புத்தாக்க திட்டத்தை சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமம் கொண்டு வந்த நிலையில் அந்த திட்டம் பாதியில் கைவிடப்பட காரணம் என்ன என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஆமைகள் முட்டையிடும் அழகிய கடற்பகுதியில் நடைபாதை, கலாச்சார மையம், பூங்கா என மக்களை கவரும் பல திட்டங்களை துவங்க சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமம் திட்டமிட்டிருந்தது. மெரினா கடற்கரையைப் போலவே எண்ணூர் தொடங்கி கோவளம் வரையிலான 20 கடற்கரைகளை மேம்படுத்தும் வகையில் சென்னை கடற்கரை மறுசீரமைப்பு மற்றும் புத்தாக்கம் என்ற திட்டத்தை CMDA கொண்டு வந்தது. இந்த திட்டத்தின் மூலம் கடற்கரை பகுதிகளில் திறந்தவெளி பார்க், கலாச்சார நிகழ்ச்சிகளுக்கான மைதானம், மரப்பாலம், கடல் காட்சி பாலம், ஆம்பி தியேட்டர் இருக்கைகள், நீர் விளையாட்டு, நடைபாதை, சைக்கிளிங் டிராக், கார் பார்க்கிங் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் புதிதாக கொண்டுவர திட்டமிட்டிருந்தது. மேலும் கடலோர சமூக மேம்பாட்டை கருத்தில் கொண்டு மீனவ மக்களுக்கு வேலைவாய்ப்பையும் பொருளாதார வளர்ச்சியையும் உறுதி செய்யும் வகையில் மீனவ சமூக கூடம், கடலரிப்பு தடுப்புச் சுவர், மீன் உணவு விற்பனை கூடங்கள் அமைக்கப்படும் என்றும் CMDA அறிவித்திருந்தது. இந்நிலையில் கடலோர ஒழுங்குமுறை மண்டல விதிமுறைகளை மீறி சென்னை ஈஞ்சம்பாக்கம் கடற்கரையை அழகுபடுத்தும் பணிகளில் CMDA ஈடுபட்டு வருவதாக மீனவர்கள் சார்பில் பசுமை தீர்ப்பாயத்தில் புகார் அளித்திருந்தது. திருவான்மையூர் அது பேர் திரு ஆமையூர். ஆமை வந்து முட்டை வரது பேர் திரு ஆமை. அதனால் மணல் எங்கே இருக்குதோ கடல் ஆமைகள் எல்லாம் வரும். ஏன்னா மணல் மேடுகள் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்துட்டாங்க. பாருங்க, அதை பக்கம் மணல் மேடுலாம் புல்டோஸ் படி எடுத்துட்டாங்க. அது இயற்கையாக வந்து மணல் மேடு. அது வந்து அரண். புயல் காலங்களில் காற்று மழை வர இது கடலில் விளையாடாமல் தடுக்கிற அரண். அதெல்லாம் அழிஞ்சிச்சுன்னா ஊரே அழிஞ்சு போடும். மணலை சமப்படுத்தும் பணியால் ஆமைகள் இனப்பெருக்கமின்றி அழியும் சூழல் ஏற்படும் என புகார் எழுந்த நிலையில் தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தானாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டது. இந்த வழக்குகளை விசாரித்த புஷ்பா சத்யநாராயண அமர்வு கடலோர ஒழுங்குமுறை மண்டல ஒப்புதல், மத்திய சுற்றுச்சூழல் அனுமதியை பெறாமல் இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது என CMDAவுக்கு உத்தரவிட்டுள்ளது. அங்க போயிட்டு 20 அடி பீச்சுக்கு வரும்போது அங்க பாதிப்பு இருக்கு. பெருவாளை இழுக்க முடியாது. மீன் எதனா காய வைக்கிறது கஷ்டமா இருக்கும் ரோடு ஓட்ட இருக்கும்போது. ஆரம்பத்தில் கரைக்கும் சாலைக்கும் நீண்ட தூரம் இருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்ததாகவும், ஆனால் தற்போது மீன்பிடிக்கவே சவாலாக மாறும் நிலை ஏற்படலாம் என்ற அச்சம் எழுந்துள்ளதாகவும் கூறுகிறார்கள் மீனவர்கள். எண்ணூர் சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா கல்லு கொட்டிருக்காங்க. எதுக்காக பாத்தீங்கன்னா கடலோட அரிப்பு தான். இப்ப என்ன ஆச்சுன்னா இது மாதிரி ரோட்லாம் போட்டீங்கன்னா என்ன ப்ராப்ளம் தான் வரும். என்னோட இது வந்து சரியில்லை. உலகின் 2வது பெரிய கடற்கரையை பேணி பாதுகாக்க வேண்டியுள்ள நிலையில் ஆக்கிரமிப்பு அதிகரிப்பது வேதனை தருவதாகவும் தெரிவிக்கின்றனர். இங்க வந்து அலை வந்து அந்த ரோடு வந்தாண்ட போவோம். நவம்பர் டிசம்பர்ல போய் அடிக்கிற போயில்ல, அதுக்கு வந்து தனியா வந்து அடிச்சுட்டு போவோம். அதுக்கு வந்து பராமரிப்புக்கு வருஷம் ஒரு 10 கோடி போடணும். மக்கள் வெட்டி போடணும் எதுக்கு? தீர்ப்பாய உத்தரவு, மீனவர்களின் எதிர்ப்பு உள்ளிட்டவற்றிற்கு மத்தியில் கடற்கரையை அழகுபடுத்தும் பணிகளை நிறுத்தி வைத்துள்ள CMDA உரிய அனுமதி பெற்ற பிறகே மீண்டும் பணிகளை துவங்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனர்.
ஃபாரின்ல இருக்கிற மாதிரியே நம்மளுடைய சென்னை கடற்கரைகளில் பல மேம்படுத்தக்கூடிய பணிகளை ஈடுபட வேண்டும் என்று சிஎம்டிஏ பல திட்டங்களை கொண்டு வந்தது. குறிப்பாக நடைபாதைகள், கல்ச்சுரல் சென்டர், இது மாதிரியான பல ஏற்பாடுகளை செய்ய முன் வந்தாலும் கூட பசுமை தீர்ப்பாயம் ஒரு தீர்ப்புல மிக முக்கியமான ஒரு ஆழமான கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக கடல் ஆமைகள் அதிகமா இருக்கக்கூடிய ஈஞ்சப்பாக்கத்திலிருந்து அக்கறை வரை இருக்கக்கூடிய இந்த கடற்கரை, அதே போல கடல் உயிரினங்கள் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய இடமாக இது மாறிவிடக் கூடாது. எனவே உரிய அனுமதிகளை பெற்றுதான் இந்த திட்டங்களை அமல்படுத்த வேண்டும் என்று தற்போது பசுமை தீர்ப்பாயம் தெரிவித்திருக்கிறது. இயற்கை ஆர்வலர்களும் இதுபோன்ற திட்டங்களுக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு வராங்க. ஒளிப்பதிவாளர் ஆனந்தராஜுடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.